விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவ்வாஹீம் وصدق رسولنا نبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் இருவத்திற்கு தலைவராகிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவற்றை சற்றும் சரகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மற்றும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று குறையின்றி உண்டாகட்டுமாக கூறிய நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எனக்கு இந்த பேச்சு போட்டியிலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெற்றோர்களை பேணுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் எவ்வளவோ படைப்பினங்களை படைத்து இருக்கிறான். அதிலும் மிக சிறந்தவர்கள் படைப்பாக மனித படைப்பை படைத்து இருக்கிறான். அந்த மனித படைப்பிலும் சிறந்தவர்கள் தான் நம் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அந்த பெற்றோர்களை நாம் எந்த அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய பெற்றோர்களை எந்த அளவிற்கு நடத்துகிறார்கள் என்றால், அவர்கள் சொல்கின்ற பேச்சை கேட்காமல் நான் செய்ய முடியாது, என்னால செய்ய முடியாதுன்றாங்க. ஆனால் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தன் பெற்றோர்களை பார்த்து கொண்டார்கள், இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பெற்றோர்களை எந்த அளவுக்கு பார்த்து கொண்டார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் போது அங்கு தூரத்திலிருந்து ஒரு வயதான மூதாட்டி வருகிறார்கள். அந்த மூதாட்டி வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேனியில் இருந்த துண்டை கீழே விரித்து அவர்களை அமர வைத்து சிறிது நேரம் உரையாடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போனதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வந்தவர்கள் யார் என்று கேட்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, அவர்கள் தான் என்னுடைய சிறிய தாய். எனக்கு சிறு வயதில் பால் குடிப்பாட்டிய ஹலிமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சிறிய தாய்க்கு இந்த அளவிற்கு கண்ணியம் கொடுக்கிறார்கள் என்றால், நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு எந்த அளவிற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? உவைசுல் கர்னி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபி தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததில்லை. ஏன்? அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் தன் தாய்க்கு பணிவிடை செய்ததின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததில்லை. இன்னும் 3 விஷயத்தை பார்த்தால் நம்மளுக்கு நன்மை எழுதப்படும். காபத்துல்லாஹை பார்த்தாலோ குர்ஆனை பார்த்தாலோ நன்மை எழுதப்படும். இன்னும் 3வதாக நம்மளுடைய பெற்றோர்களை பார்த்தால் நம்மளுக்கு நன்மை எழுதப்படும். அவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு தீய பார்வையில் பார்க்காமல் ஒரு நல்ல பார்வையோடு பார்த்தால் நம்மளுக்கு ஒரு நன்மை எழுதப்படும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தன் பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்காமல் அவர்களை கண்டபடி ஏசுவதமாகவும் திட்டுவமாகவும் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நாளை மறுமை நாளில் என்னுடன் யார் இருப்பது என்று கேட்கிறப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு இறைச்சி கடைக்காரர் என்றார். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க எதற்காக என்றப்ப அவர்கிட்ட அனுப்புறாங்க. அல்லாஹ் தஆலா அனுப்புறப்ப அவர் காலையில எந்திரிக்கிறாரு. அவர் இருக்கிறப்ப ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர் எந்த ஒரு அமலும் செய்யவில்லை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க எந்த ஒரு அமலுமே செய்யலையே, ஆனா நாளைக்கு மறுமை நாள் எப்படி என்னோட இருப்பீங்க என்று கேட்கிறாங்க. அதுக்கு மூசா அந்த கறிக்கடைக்காரர் சொல்றாரு, நான் காலையில் எழுந்தவுடன் என் கறிக்கடை திறந்து நான் ஆடை அறுத்து என்னுடைய தாய்க்கு சமைத்து கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நான் என்னுடைய வியாபாரத்தை வந்து பார்ப்பேன்றாங்க. அப்ப எந்த அளவிற்கு அவர் தன் தாய்க்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள்.
இன்னும் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா அருள்மறையா திருக்குர்ஆனிலே சொல்லுவான், இம்மா எபுலுவா இந்தக்கல் கிபர் ஆகதுஹுமா, உங்களின் இருவரோ ஒரு வயதுக்கு வந்து விட்டார், அவ் அல்லது கிலாஹுமா, இருவருமோ வயதுக்கு வந்து விட்டால், பலா தகுல்லஹுமா, அவர்கள் இருவரையும் பார்த்து நீங்க சொல்ல வேண்டாம், உப்பியும் சி என்ற வார்த்தையை கூட அவர்கள் இருவரையும் பார்த்து சொல்ல வேண்டாம். அலா தன்ஹருஹுமா, இன்னும் அவர்கள் இருவரையும் நீங்கள் வெறுத்து விட வேண்டாம். ஃபகுல்லஹுமா கௌலன் கரீமா, இன்னும் அவர்கள் இருவரையும் பார்த்து சொல்லுங்கள் கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையை அவர் இருவரையும் பார்த்து சொல்லுங்கள்ன்றாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தன் பெற்றோர்களை தன் மனைவி பேச்சை கேட்டு அவர்களை அநாத ஆசிரமத்தை சேர்க்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய குழந்தைகளிடம் நாகரிகம் என்பதே கிடையாது. அவர்கள் இருந்தால் இது சரி இது தவறு என்று தன் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்திருப்பார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லே கூறுவார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் என்பது தன் தாயின் பாதத்தை கீழ் உள்ளது என்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லே கூறுவார்கள். எனவே நாம் வாழக்கூடிய காலத்தில் தாய் தந்தைக்கு கண்ணியம் செலுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.